ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, என் பிரச்சனைகள் எப்போ தீரும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ இந்த இரவோடு இரவாகவே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் மனசில் கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை சரி செஞ்சு நாளைக்கு உன் முகத்தில் புன்னகை பூக்கும்படி செய்ய போகிறேன். எப்போதும் பேசும் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்து பேசு. தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதே. உன் மனசுக்குள்ளே எந்த கவலையும் இல்லாமல், எதை நினச்சும் பயப்படாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். உன் வருமானத்தை பெருக்கி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் நான் வழிகாட்டுவேன். அவ்வப்போது உன் மனசு தடுமாற்றம் அடைந்தாலுமே கூட நீ நேர்மறை எண்ணத்தோட உறுதியாக இருந்தீனா உன் வாழ்க்கையில் நிச்சயம் உன்னால் ஜெயிக்க முடியும். உன் பொருளாதார முன்னேற்றத்தில் நீ எதிர்பார்த்த அடுத்தடுத்த கட்டம் ஆரம்பமாக போகுது. எல்லா விஷயங்களையும் இனிமேல் உனக்கு இருமடங்காக ஏற்றமுள்ளதாக மாற்றி காட்டுறேன். உன் உழைப்பையும் உன் முயற்சியையும் உன் கடமைகளை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதுமே செல்லமே. நாளையிலிருந்து உன் வாழ்க்கை பேரின்பமும் பெரும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறப்போகுது. அது தெரியாமல் இப்போது நீ அதையும் இதையும் யோசித்து கவலைப்படாத. கற்பனையில் கூட நடக்காத விஷயங்களை எல்லாம் நீயாகவே யோசித்து கவலைப்பட்டது போதும். இனிமேல் உன் எதிர்காலத்தை நீ ஏற்ற மிகுந்த மகிழ்ந்த வாழ்க்கையாக வாழும்படி இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். காலமும் நேரமும் உன்னை சோதிப்பது போல கஷ்டங்களை கொடுப்பதை போல இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி தர்றதுக்கும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கவும் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டியோ அதை நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். நீயாகவே அதையும் இதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீ கேட்டதை எல்லாம் நான் உனக்கு முழு மனசோட நிறைவேற்றி கொடுக்குறேன். என்னை மனசில் நீ நினச்சிக்கிட்டு உன் செயல்களை மட்டும் நிறைவாக முழு அர்ப்பணிப்போட கவனமாக செஞ்சாலே போதும். நீ கேட்டதை விட நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை மிக பெருசாக இருக்கும் என் தங்கமே. நீ பொறுமையாக இருந்தாலே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக ஆக்கி கொடுப்பேன். இன்னும் இன்னும் பல மடங்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நாளையிலிருந்து நீ ஏன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் மனசை முழுவதுமாக என்னிடம் ஒப்படைச்சிடு. எதையோ யோசித்து எதிர்பார்த்து நீயே வருத்தி கொள்ள வேண்டாம். என் அன்பு குழந்தையான உனக்கு என்ன தேவையோ அதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டா போதும். நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பவன் இந்த சாயப்பா நான் அல்லவா? நீ தைரியமாக இருந்தினாலே கண்டிப்பாக நீ கேட்டது கிடைக்கும், நீ நினச்சது நடக்கும். உன் கஷ்டங்களை எல்லாம் என் பாதத்தில் சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டினாலே அதை நான் என் பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு சரி செஞ்சு உன்னை காப்பாற்றிடுவேன் என் தங்கமே. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற பயம் உனக்கு வேண்டாம். வெறுப்பும் மன வருத்தமும் கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நீ எதையும் வெறுக்காம எதன் மீதும் சலிப்பு கொள்ளாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு. என் மேலே அன்பு வச்சவங்க யாரையும் நான் ஏமாத்தினதாக சரித்திரம் கிடையாது. உன் வாழ்க்கையிலையும் உண்மையான அன்பையும் ஆதரவையும் அக்கறையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். இப்போது துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கையில் நான் கனவுல கூட காணாத அளவுக்கு இன்பத்தை அள்ளி தருவேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக மாற்றி தரப்போகிறேன். நீ மகிழ்ச்சி கொள்ள தயாராகு. இனிமேல் உன் வாழ்க்கையில் துன்பம் துயரங்கிற பேச்சுக்கே இடமில்லை என் தங்கமே. உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை மனசில் நீ நினச்சாலே நான் நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் உடல் ஆரோக்கியத்தை விட
இங்கே எதுவுமே முக்கியம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போவுமே எனக்கு அது வேணும் இது வேணும்னு காசு பணத்தை நீ கேட்பதை விட உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கையும் கொடுத்தா போதும்னு கேளு. இது அமைஞ்சிட்டாலே மற்ற எல்லாமே தானாக அமைஞ்சிடும். நீண்ட ஆயுளோட நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமா நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கை உன்னை சோதித்தாலும் இந்த சோதனைகளின் முடிவாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரதான் போகுது. உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல நேரத்தை நான் தொடங்கி வைக்கிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் என் தங்கமே. உனக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து நல்ல எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அழகாக நிறைவேற்றி கொடுத்து துன்பங்களை நீக்கி கடன் தொல்லையும் கஷ்டமும் இல்லாமல் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு நடத்தி முடிச்சு கொடுத்துட்றேன். ஒவ்வொன்றா இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அதிசயம் உண்டாகும். என்னை நம்பும்போது நீ நினைக்காத பல அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். என் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நீ நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட சந்தோஷமாயிரு. என் பரிபூரண அருளாலும் என் ஆசீர்வாதத்தாலும் இப்போது உனக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல நேரம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீ எந்த விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தியோ அது அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நம்ப முடியாத பேர் அதிசயத்தை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும். எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு ஒளிமயமான வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். ஊரும் உலகமும் பார்த்து வியக்கும் அளவுக்கு உன் நிலைமையை நான் மாற்றுவேன் என் செல்லமே. உனக்கு பிடிச்ச மனிதர்களும் நீ விரும்பிய உயிர்களும் உன்னை புரிஞ்சுக்கலையே நினச்சி வருத்தப்படாத. யார் உன்னை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். காலம் அனைத்தையும் மாற்றுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக பொறுமையாக இரு. உனக்கான எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். நீ நினச்சது எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும். என்னை சரணடைந்து கையெடுத்து கும்பிட்டு என்னை வணங்கிய உனக்கு என் அருளின் மூலமாகவே எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பாவை நடத்தி கொடுத்துருவேன். புத்தம் புதிய நிம்மதியான வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மங்களம் பொங்கும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளை உனக்கு நடத்தி கொடுத்து சகல நலமும் வளமும் பெற்று நீ சந்தோஷமாய் வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இன்னையோட உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கோ. நாளையிலிருந்து இனி நடக்க போகிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க நீ எதை நினச்சும் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு. சோதனைகள் வரும்போது தான் இன்னும் நீ தைரியமாக இருக்கணும். என்னை நம்பும் உனக்கு எல்லா சோதனைகளையும் முறியடிச்சு உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை வாரி வழங்க போகிறேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னால் முடியாதுன்னு சொன்னவங்க அவங்களே வாயடிச்சு போகிற அளவுக்கு நீ வெற்றி பெறுவதை பார்த்து நிற்க தான் போகிறாங்க. தலைகீழாக நின்னாலும் உன் வாழ்க்கையில் நான் நடக்க வேண்டிய நல்லதை நடத்தி கொடுத்தே தான் தீருவேன். யாரும் அவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையில் கெட்டதை நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை கொண்ட இந்த சாயப்பாவே உனக்காக நீ எதிர்பார்த்ததை எல்லாம் நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ யாரை தேடியும் போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உனக்கான அனைத்தும் தானாகவே உன்னை வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். நீ இழந்ததை எல்லாம் நிச்சயமாக உனக்கு மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கைக்கு துணையாக நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி கொடுக்க போகிறேன். உன்னை சுற்றி நடக்கிறது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அமைதியாக இரு. மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும்படியும் நல்ல செய்திகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. உன் கஷ்டங்களை எல்லாம் விலக்கி வச்சு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ தப்பே செய்யாமல் இருக்கும்போது
யாராவது உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர்களிடம் நீ உன்னை நியாயப்படுத்த வேணாம். ஏன்னா உன்னை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நீ என்னதான் உண்மையை எடுத்து சொன்னாலும் அவங்க அதை ஒரு கதையாக தான் நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு வருத்தப்படாத. உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா நானே உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே.